கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் அன்பை குறித்து நாம் நாம் கேட்போம். ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக வார்த்தைகளை கொடுப்பாராக. ஆமென். யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. இங்கு என்ன சொல்லுகிறது? மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. முதலாவதாக, வேதாகமத்தில் நிறைய பாக்கியவான்கள் இருக்கிறார்கள். பாக்கியவான்கள் என்று நம்ம வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 2:12 அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுதோ எவனுடைய பாவம் மூடப்படுறதோ அவன் பாக்கியவான். அப்படி அந்த பாக்கியவான் அந்த வார்த்தை, இந்த வசனங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வார்த்தைகள் நம்மளுடைய வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, யோவான் 15:13 அது எப்படிப்பட்ட அன்பு என்று நாம் பார்ப்போம். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. இங்கே போட்டிருக்கிறது ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஜீவனை கொடுக்கிற அன்பு நமக்கு எது ஞாபகத்துக்கு வருகிறது, எது நினைவில் நமக்கு வருகிறது? முக்கியமாக இயேசு கிறிஸ்து தான் நினைவில் வர முடியும். இயேசு கிறிஸ்து தான் அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த பூமியிலே ஜீவனை கொடுத்தார். அதுவே ஆண்டவர். இது முதல் எடுத்துக்காட்டு. ஆண்டவருடைய அன்பு தவிர எந்த அன்பும் ஈடுபடுத்த முடியாது. ஆண்டவர் அந்த அன்பு தான் பெரிதான அன்பு. மூன்றாவது, உங்களுக்கு மிஷினரிகளை ஞாபகம் இருக்கிறதா? மிஷினரிகள் நம்ம கேட்போம், ஆமாம், நம்ம புக்கில் படிப்போம், ஆமாம், எல்லாமே செய்வீங்க, ஆமாம், நினைவு ஆனால் நம்ம இருதயத்தில் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறோமா? மிஷினரிகளை நம்ம வைத்திருக்கிறோமா? இல்லை. மிஷினரிகளை வைக்க வேண்டும். அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தது, அவங்க அர்ப்பணித்து வந்தாங்க, குடும்பத்தை விட்டு வந்தாங்க, தங்கள் தேசத்தை விட்டு வந்தாங்க, ஒவ்வொன்றையும் விட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து ஆண்டவருடைய பணியை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றினார்கள். இந்த பூமியிலே நிறைவேற்றினார்கள். அது என்ன குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. அந்த அன்பு நம்ம ஒவ்வொரு நாளும் வேணும்னா நம்மகிட்ட இந்த காரியம் வேண்டும். நான்காவது, ஆவியின் கனி அன்பும் அடங்கியிருக்கிறது. ஆவியின் கனி நம்ம பார்க்கிறோம் கலாத்தியர்ல. ஆவியின் கனியில ஒன்று அன்பு. 1 கொரிந்தியர் 13:13 பார்க்கிறோம், எல்லாவற்றை விட விசுவாசம் விட அன்பே பெரியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமத்துல அன்புக்கு முக்கியத்துவம் கருதப்படுகிறது. சரி, நம்ம இப்போ சின்ன காரியங்கள் படிப்போம். குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்றால் என்ன? இதிலே அம்மா, அப்பா, பிள்ளைகள் மற்றும் தாத்தா பாட்டி இருப்பது ஒரு குடும்பம். அது ஒரு குட்டி உலகம். அதிலே அன்பு என்று சொல்லுக்குள், அந்த அன்பு என்று சொல்லிற்குள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அரவணைப்பு, பராமரிப்பு, சிட்சிப்பு, சிக்ஷை, உபசரிப்பு அடங்கியிருக்கிறது மற்றும் உபசரிப்பு அடங்கியிருக்கிறது. இந்த அடங்கியிருக்கிறது. ஆனால் தாயும் தகப்பனுமாக இருக்கிற அப்பாவாக இருக்கிற நமக்குள்ள
இந்த இந்த குடும்பத்துக்குள்ள இந்த அரவணைப்பு, பராமரிப்பு, சிகிச்சை, உபசரிப்பு எல்லாமே இருக்குதா? அதை நம்ம சிந்திப்போம். கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே அன்பு தணிந்து போம் என்று மத்திய 24:12 கூறப்பட்டிருக்கிறது. அன்பு தணிந்து போகும். நாம் என்ன செய்யணும்? அது என்ன அன்பு? வெறும் அன்பு இல்லை. வாங்கி கொடுக்கறது, பொருள் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் அன்பு இல்லை. நம்ம இடத்துல எந்த அன்பு விளங்கணும்? தேவ அன்பு நம்ம இடத்துல உண்டாகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதலாவது 1 யோவான் 2:5 கூறப்படுகிறது. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மிகவே பூரணப்பட்டிருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கை கொள்ளுகிறதுனா என்ன? ஒபே பண்ணணும். இந்த நாட்களில் அந்த காரியத்துக்கு அந்த அந்த வார்த்தைக்கு செயல்படுகிறார்களா என்றால் இல்லை. அது மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. வேதாமத்தில் ஒன்று எடுத்துக்காட்டாக கூறப்பட்டிருக்கிறது. தகப்பன் மூத்த மகன்கிட்ட சொல்கிறாங்க, போய் தோட்டத்தில் வேலை பாருன்னு. அப்போ அவங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2வது இளையவன்ட்டே சொல்கிறாங்க, அதே நான் போகிறேன்னு சொன்னான். ஆனால் மூத்தவன் போக மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த வேலையை செய்து முடித்தான். 2வது மகன் என்ன செஞ்சான்? போகிறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை, அந்த காரியத்தை செய்யலை. இப்போ நம்ம கீழ்ப்படியணும். இப்போ ஒபே பண்ணணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒபே பண்ணணும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ அன்பினால் நிரப்பப்படணும். அந்த தேவ அன்பு நம்மள வெளிப்படணும். அதற்காக இந்த வேளையிலே ஜெபம் செய்கிறேன். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட சத்தியம் எங்களுக்குள் உண்டாகட்டும். நாங்கள் அன்பிலே பூரணப்பட கிருபை செய்யுங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you. God bless you.